Hi guys, good morning to everyone. I am Gokul from Dr. NGP Institute of Technology. I am a marketing student. Today's my topic is using scenarios like leading ideas. So today நம்ம வந்து ஏபிடி லிமிடெட் சக்தி சுகர்ஸ் அண்ட் சக்தி சோயாஸ் பில்டிங்கில் இப்போ கௌசல்யா அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து லீடிங் ஐடியாஸ் அது என்னன்னு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் மார்னிங். குட் மார்னிங். I'm Gokul தான் from Dr. NGP Institute of Technology. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில டாபிக்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. யூசிங் சினாரியோ, அதாவது பார்த்தீங்கன்னா யூசிங் சினாரியோஸ் ஷார்ட் யூசிங் சினாரியோஸ் ஃபார் லீடிங் ஐடியாஸ் அப்படிங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லியிருந்தீங்க. என் பேர் கௌசல்யா. ஓகே. நான் வந்து சோயா டிபார்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஓகே மேம். இப்போ வந்து சோயா மட்டும் தான் பார்க்கலாம், வேறு ஏதாச்சும்? மிராக்கிள் வந்து பேக்கிங் மட்டும் தான். ஓகே மேம். ஓகே மேம். இப்போ வந்து இப்போ நம்ம நீங்கள் சோயான்னு சொல்லி ப்ராடக்ட் வைக்கிறீங்க, அது ஆல் ஓவர் வேர்ல்டில் எப்படி மேம் செல் பண்ணுறீங்க? இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ப்ராடக்ட்டும் டன் வைஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ ரீட்டைல் கொண்டு வந்திருக்கோம். இனி மார்க்கெட் எங்கேயும் நம்ம ப்ராடக்ட் இருக்காது. மேக்ஸிமம் ரீட்டைல் பண்ணதுக்கு இப்போ போயிட்டு இருக்கு ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ண. ஓகே மேம். இப்போ என்னென்ன ஐடியாஸ்லாம் நீங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேலில் தான் பண்ணியிருந்தீங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பேசிட்டு. ஸோ ஹோல்சேலில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் வச்சு நீங்கள் வந்து ஹோல்சேலில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி எனக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் டேக்கிங் வீடியோ நீங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இந்த டிமார்ட்டில் வைக்கிறோம், இப்போ ரீட்டைல் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி ஐடியாஸாக சொன்னீங்க. இப்போ அது மாதிரி ஐடியாஸில் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்க இதோடைய? இப்போ வந்து நான் என்னன்னா ஸ்விக்கியில் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸ்விக்கியில் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நான் மட்டும் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா நான் மட்டும் அது முடிவெடுக்க முடியாது. எனக்கு மேலே இருக்கவங்க மேனேஜர், சிஎம்ஓ அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறது தான். நம்ம ரீட்டைல் கொண்டு போகிறது அவங்க சொல்லி தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஓகே மேம். அப்போ அது என்னென்ன ஐடியாஸ் மேம்? இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த டிமார்ட்டு, அப்போ அமேசான் இதெல்லாம் இப்போலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஆக்சுவலாக? நம்மக்கிட்ட வந்து சங்க்ஸ் இருக்கு, அப்புறம் மினி சங்க், நானோ சங்க், கிரானுவல்ஸ், அப்புறம் ஃப்ளார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது எல்லாமே இப்போ அமேசானில் போயிட்டு இருக்கு. ப்ராடக்டாக அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வெளியே எங்கேயும் மார்க்கெட் புதுசாக எங்கேயும் கொண்டு வரல. ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஓன் வெப்சைட் அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன பிளான் ஐடியாஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? நாம வந்து எப்படின்னா டைரக்டா ஸ்டால் போட்டு நாங்கள் அதில் சேல்ஸ் பண்ணுறது தான். அந்த டீமில் தான் நாங்கள் இருக்கோம் மார்க்கெட்டிங் டீமில். இப்போ வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கீழே 2 பேர் பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து இப்போ ப்ராசஸ் எதுவும் போகல. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோயா. ஓகே. ரீட்டைலில் நீங்கள் இப்போ ரீட்டைல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ தான் அன்போர்ட் பண்ணி இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சக்தி சோயாஸ் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து நீங்கள் வந்து நிறையா பண்ணுறீங்க. உங்கள் ஃபேக்ட்ரி எல்லாமே பொள்ளாச்சி அது மாதிரி ஈவெண்ட்டில் இருக்குது. நான் வந்து படித்தேன், எல்லாமே வெப்சைட்டில் நான் படித்தேன். உங்கள் வெப்சைட் நான் சோயா சக்தின்ற வெப்சைட்டில் நான் பார்த்தேன். அதனால தான் சரி ஓகே, எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால நீங்கள் என்னென்ன ஐடியாஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தேவை. ஏன்னா இப்போ ஒரு லீடிங் ஐடியாஸ், இப்போ ஒரு ஐடியாஸை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் வந்து கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்டாக புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறீங்க. அதாவது சக்தி சோயா ஃப்ளார் வந்து எல்லா டிவிஷனும் ஒன்றா வருது. சோயா நானாச்சும் அது மாதிரி சொன்னீங்க. அப்போ ஒரு புது ப்ராடக்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கம்மியாகும். அதுக்கப்புறம் அங்கே போய் ஃபேக்ட்ரியிலேருந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கே லேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த கஸ்டமருக்கு ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அதே மாதிரி ஆகும். எப்படி ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி கொண்டு வராங்களோ அதை பொறுத்து நமக்கு அப்படி. ஓகே. உங்கள் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ப்ராப்பராக வரும். இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேருந்து எந்த ஒரு டிராபேக்ஸ் இருக்காது. டிராபேக்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் சின்ன கொஞ்சமாக சொன்னீங்கன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் போயிட்டு இருக்கு, ஏபிடியோட தான் போயிட்டு இருக்கு. உங்கள்கிட்டயே டிரான்ஸ்போர்ட் இருக்கு? ஆமாம், எங்ககிட்டயே டிரான்ஸ்போர்ட் இருக்கனால அது மூலயமா தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ வந்ததில்லை. எஸ்பிடிஎல்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக் இருக்கு. அது மூலயமா தான் நம்ம ப்ராடக்ட் டன் கணக்காக நம்ம கொண்டு போகிறது. இதில் ஆயில், சோயா சங்க்ஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும். அதுலேயே டிரான்ஸ்போர்ட்டேட் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே மேம். இப்போ
சம்திங் இப்போ இனோவேட்டிவாக இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அவங்க மேம்கிட்டையும் நான் பேசியிருந்தேன் அம்மன் சொல்லி அவங்க மேம்கிட்ட பேசியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இல்லாமல் நாங்கள் சொல்லியிருந்த 5 ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் புது ப்ராடக்ட் கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ வந்து இது போயிட்டுருக்கு, ரிசர்ச் போயிட்டுருக்கு, ஆர்என்டியில் ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க பொறுத்து? புது ப்ராடக்ட்னு பார்த்தா இடியாப்பம் மாவு ஃப்ளார் அந்த மாதிரி கொண்டு வர்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மூலயமா நாங்கள் டெஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருந்தோம். சூப்பராக இருக்குன்னு மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹெச்ஓவில் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய நம்ம எம்ப்ளாயிஸ் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம எம்ப்ளாயிஸே எங்களோட எம்ப்ளாயிஸே வந்து இந்த மாதிரி டேஸ்டிங்க்கு வந்திருக்காங்க. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் இந்த ஃப்ளார் நாங்கள் கொண்டு வரலாமா ரீட்டெயிலுக்கு இல்லை வேணாமா அப்படின்றத முடிவு. ஓகே. இப்போ வந்து நீங்கள் சாம்பிள்ஸ்ன்ற ஒரு இது பேசிக் கான்செப்டில் வந்து இப்போ நீங்கள் நம்ம முதல்ல உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பீப்புள்ஸே முதல்ல உள்ளே கொண்டு வர பார்க்குறீங்க. ஸோ நம்ம புட்டு செஞ்சு அது இடியாப்பம் அது மாதிரி மாவு செஞ்சு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொடுத்து எப்படி இந்த டேஸ்ட் வருது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகே குட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அது மூலயமா அதை வச்சு நாங்கள் எது ஹையா இருக்கோ அப்படி பார்த்துட்டு நம்ம ரீட்டைல் கொண்டு வரலாம். இப்போ சில பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் இப்போ ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு 5 பேர் ஃபில்டர் பண்ணி நாங்கள் எடுத்து ஒரு ப்ரைஸ் மாதிரி அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் டீம் பேசியிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் சாம்பிள்ஸ் கொடுக்குறதே ஒரு ப்ரைஸாக கொடுத்து அதை வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணி கொடுக்குறீங்க சாம்பிள்ஸா? ஓகே. இடியாப்பம்னா இடியாப்பம் அந்த மாவில் இடியாப்பம் செஞ்சு அவங்களுக்கு வந்து சாம்பிள்ஸாக கொடுக்குறீங்க. ஓகே மேம். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் உங்களுக்கு ஒரு அந்த ஐடியா உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? சரி இது மாதிரி நம்ம முதல்ல நம்மது கொடுத்து பார்ப்போம். ஏன் நீங்கள் வேற பக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா வெளி கம்பெனிஸ் பார்த்து நீங்கள் உங்களுக்கு சக்தி குப்தா கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி சக்தி ஃபினான்ஸ் சக்தி ஆட்டோ கம்பெனிஸ் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. நீங்கள் ஏன் ஹெட் ஆஃபீஸில் மட்டும் கொடுத்தீங்க? வேற பக்கம் கொடுத்துருக்கீங்களா? இல்ல வேற பக்கம் எங்கேயும் கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட்ஸ் என்னவோ அது ஃபீட்பேக் ஏதோ கேட்டுட்டு அந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நீங்க அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. ஓகே. இப்போ தான் நம்ம வந்து கௌசல்யா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பர்சன் அவங்கள்ட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஐடியாஸ் அவங்க வந்து லீடிங் ஐடியாஸ் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஏன்னா எனக்கு இங்கே ஒருத்தவங்கள்ட்ட தான் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நேரடியாக நான் போய் கேட்கும் போது சீனியர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கட்டும் டெப்யூட்டி மேனேஜராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் போய் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹேவ் அ வேரியஸ் ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌசல்யா மேம் சொன்ன மாதிரி அனு மேம் சொன்ன மாதிரி சிஎம்ஓ சொல்ல அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங் அண்ட் இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அது கௌசல்யா மேம் சொன்ன மாதிரி நமக்கு வந்து அவங்க சாம்பிள்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செலவானாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு இப்போ சாம்பிள்ஸ் கொடுக்குறதுனால அவங்களுக்கு செலவு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் 10 to 20 rupees வாங்குறாங்க. ஒரு சாம்பிளுக்கு எப்படி பார்த்தாலுமே 30 to 40 rupees ஆகும். அதுலேயும் அவங்களுக்கு வந்து 10 to 15 rupees லாஸ் தான். ஸோ வந்து இவங்க ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இவங்க வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டைம் ஃப்ரீ சாம்பிள்ஸும் கொடுக்குறாங்க, ஒரு டைம் பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதை வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்க சேல் சைடில். பிகாஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 40 to 50 tons சேல் ஆயிடுது. மினிமம் 40 to 50 tons அதுக்கு மேலேயே சேல் ஆகும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிறத வெளியே சொல்லக்கூடாது இல்லை, அதனால அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. இவங்க நிறையா செக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து சக்தி சோயா சங்க் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறையாவே இருக்குது இவங்களுக்கு. சக்தி சோயா ஃப்ளார்னுலாம் அவங்க சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 72% ப்ரோட்டீன் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 52% ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. இவங்க வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரிங்னால நமக்கு வந்து 1 year வரையும் எக்ஸ்பிரி டேட் தராங்க. அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நிறையா தராங்க நமக்கு. இப்போ எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 220 grams வந்து 50, 60 ஃப்ளார் மட்டும் 60 rupees, மற்றதெல்லாம் 50 rupeesன்ற ப்ரைஸில் விற்கிறாங்க. ஸோ அதுவே கம்ஃபர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. 1 kg பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா 230, 240 rupees வருது. இங்கே 210க்கு விற்கிறாங்க. இதுவே நீங்கள் வந்து 210 to 220 அந்த ரேஞ்சில் அவங்க சேல் பண்ணுறாங்க. அதாவது வெளியே ரீட்டெயில் சேல்ஸில் வந்து 220 to 250. அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மேனுஃபேக்சரிங் ரேட் என்னென்னு தெரியல, நான் கேட்டுக்கல. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் அவங்கள்ட்ட நிறையா இருக்குது. நிறைய ஐடியாஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ திஸ் ஷார்ட் வீடியோனால என்னால் எவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து கேதர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஐடியாஸ். ஸோ தட்ஸ் இட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.